இப்போதான் பேச ஆரம்பிக்க போறேன். அதுல என்ன உங்களுக்கு ஆகுது? ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுங்க. இந்தியா என்றா அவன் தாண்டா எங்களுக்கு தமிழன் தாண்டான்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம ஒருத்தரை இந்த மேடைக்கு அழைச்சி ஆனர் பண்ண போகிறோம். இங்கே வருகை தந்தமைக்கு ஒரு பெரிய நன்றி சார். ஸோ நமக்காக இங்கே வருகை தந்திருக்கிறது மாண்புமிகு எஸ்.எம். நாசர், மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், non-residents Tamil welfare, member of legislative assembly for the ஆவடி constituency. ஒரு பெரிய கைத்தட்டலோட உங்களை வெல்கம் பண்றோம் சார். Thank you so much. வாங்க சார். நம்பிக்கை ஊடக கிளை விழா நிகழ்ச்சியில் இங்கு அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற நம்பிக்கை நிறுவனத்தினுடைய நிறுவனர் டத்தோ சி ஹாஜி முகமது இக்பால் ராவுத்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை சர்வதேச ஊடகத்தினுடைய ஆலோசகர் டத்தோ வீரா சாகுல் அமீத் தாவூத் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மலேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர், ஏறக்குறைய 6 முறை ஒரே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி பெற்ற மகத்தான மாபெரும் மனிதர், அன்பு சகோதரர், இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காதவர், நம்முடைய டத்தோ சி.எம். சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்து நமக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருந்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை திறம்பட இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பெருந்தகையாளர் அண்ணன் காதர் மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ்கனி எம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய மரியாதைக்குரிய தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் திரு நாசர் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் அருமை சகோதரர் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவர்களே, சகோதரியார் ராதிகா மேடம் அவர்களே, மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் தமீம் அன்சாரி அவர்களே, நம்முடைய ராயல் கிங்ஸ் குழுமத்துடைய தலைவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய திரு சிராஜுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற எஸ்டிபி இயக்கத்துடைய சேர்ந்த நெல்லை முபாரக் அவர்களே, அண்ணன் இனாயத்துல்லா அவர்களே, நம்முடைய இயக்குனர் பிதா உல்லா தலைவர் ஆசிரியர் அவர்களே, அன்பழகன் பால் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே, அசல் மௌலானா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஊடகத்தை சேர்ந்த சிங்கப்பூர்லேருந்து 20 பேர் வந்திருக்காங்க, துபாயிலேருந்து 10 பேர் வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து 50 பேர் வந்திருக்காங்க. அதே போன்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அதே போன்று இந்தியாவுக்கான மலேசிய தூதர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களுக்கும் மணிவாசகன் அவர்களுக்கும், முன்னாள் நம்முடைய மாநகர மேயர் அன்பு நண்பர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய நம்பிக்கை ஊடகத்துடைய கிளை இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. பேரே நம்பிக்கை. நம்பிக்கைன்றது செய்கின்ற தொழிலில், சொல்லில், செயலில் நம்பிக்கை இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையாகத்தான் இன்றைய தினம் மலேசியாவில் உருவெடுத்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் பயணிக்கின்ற அளவிற்கு சிங்கப்பூர்லேயும் அதே போன்று துபாயிலையும் நம்ம
தமிழகத்தில் இன்றும் கால் பதித்திருக்கின்றார்கள். நம்பிக்கைக்கு குறையில்லாத தமிழன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை பல காட்ட முடியும். ஒரு முறை சிங்கப்பூருடைய அதிபராக இருக்கக்கூடிய நம்முடைய லீக்குவானிடம் போயிருக்காங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்தியாவில் மற்ற மொழி பேசக்கூடியவங்களாம் போய் கேட்டிருக்காங்க. என்னன்றது அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பேச சொல்ல என்ன வேணும் உங்களுக்கு கேட்டுப்போ, தமிழை நீங்கள் இங்கே தேசிய மொழியை வச்சுருக்க மாதிரி எங்களுடைய மொழியை நீங்கள் வைக்கணும். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னாங்களாம், தமிழர்கள் எங்களோடு ரெண்டரை கலந்தவர்கள். மலேசியாவில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் போது, சிங்கப்பூரை தனியாக பிரிக்கணும் போராட்டம் ஏற்பட்ட போது எங்களோடு போரிட்டு வாதாடி பல கோணத்தில் பல விதத்தில் அவங்க சிறைச்சாலை ஏகி அவங்களுடைய ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. ஆகவே காடுகளாக இருந்த சிங்கப்பூரை நாடாக இயக்குவேன், தமிழனை எங்களோட இணைந்து செய்தவன். ஆகவே நிச்சயமாக அவன் தான் எங்களுக்கு இந்தியா என்றால் அவன் தாண்டா எங்களுக்கு தமிழன் தாண்டான்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு தமிழை அங்கே போய் தன் நம்பிக்கை ஏற்படுத்துறது. எங்கே போனாலும் தமிழை நம்பிக்கைக்குரியவன், அதை மாற்றுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே இருந்து நம்முடைய ரீயூனியன் சொல்லக்கூடியது. ரீயூனியன் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ஆண்டவன் பிரிட்டிஷ்காரன், ஆனால் அங்கே தான் பிரெஞ்சுக்காரன் ஆண்டிருக்கான். எங்கே பாண்டிச்சேரி. அவன் என்ன பண்ணுறான், அங்கே அவன் கரும்பு விளைவிக்கணும்னு ஆசை. ஆனால் கரும்பு விளைவிக்கணும்னா எப்படி விளைவிக்கிறதுன்னு அவனுக்கு பதியம் போட தெரியாது. அதே சமயத்தில் நம்முடைய தட்பவெப்பநிலை வேணும். நம்முடைய தட்பவெப்பம் நம்ம வேணுன்றப்போ என்ன பண்ண முடியும், அவன் பல நாடுகளில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்தினவர் அவனும் செலுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். நம்முடைய மண் வளம் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க மாதிரி தட்பவெப்பநிலையெல்லாம் ரீயூனியன் சொல்லி ஊரை கண்டுபிடிக்கிறான். அந்த ஊரில் பதிய வைக்கலாம், ஆனால் பதிய வைக்க அவனுக்கு தெரியாது. அப்போ பதிய வைக்கிறதுக்கு என்னடா பண்ணுன்னு சொல்கிறப்போ அவன் என்ன பண்ணுறான், நம்ம தமிழர்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவரில் ஏமாதி தான் கூப்பிட்டு போகிறான். திருப்பி கொண்டாந்து விட்டுருன்னு கப்பலில் குடும்பமாக ஏற்றிட்டு போயிடுறான். போகிறவங்களுக்கு பதிய வைக்க சொல்கிறாங்க, விளைக்க. அங்கே போனவே நம்பிக்கையாக விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு பற்றாக இருக்காங்க, ஆனால் திருப்பி கொண்டு வரல. அப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும் நம்ம ரீயூனியனில் மட்டும் 2,10,000 தமிழர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த நாட்டில். அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த நாட்டோடு கலந்து அவர்கள் வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்பளை வேஷ்டி கட்டுவார், பெண் பொம்பளையாக இருந்தாக்கா அவங்க புடவை கட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சரில் அந்த காலத்தில் என்னென்ன பண்டிகைகளை நம்ம செலிப்ரேட் பண்ணமோ அதையும் இன்றைய வரைக்கும் பாருங்கள் அச்சு பிறலாமல். இன்றைக்கி நம்முடைய புது புது பண்டிகைலாம் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்முடைய ஆதி காலத்தில் எப்படி நம்ம பண்டைய தமிழர்கள் அந்த முழுக்க முழுக்க பழைய நிகழ்வுகளை நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கின்ற மத வழிபாடுகளை பண்ணாங்களோ இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இன்னும் புரிந்து கொண்டாலும் தமிழை நம்பிக்கைக்குரிய என்பதுக்கு இதான் மிகப்பெரிய உதாரணம். அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தி கூட பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தினார். அவர் போராட்டம் நடத்துகின்ற போது அங்கு நம்ம நாகப்பட்டினத்தை சேர்ந்த நம்முடைய தமிழச்சி வேலு நாச்சியார், அந்த வேலு நாச்சியார் என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு அங்கே போனாங்க. இருந்தாலும் அங்கே போய் தலைவிரியை தவிர்க்க வேண்டும் என்று மகாத்மா நடத்திய போராட்டத்தை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. அர்ப்பணித்துக் கொண்டு அங்கே என்ன பண்ண முழுக்க முழுக்க போராடியவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கிறப்போ இந்த அம்மாவுக்கு வயது 14 வெளியே அனுப்புன்னு சொல்கிறாங்க. மறுக்கிறாங்க, நான் உள்ளதான் போவேன், நீனா தலைவிரியை நீக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. முடியாதுன்றாங்க. பல கோணத்தில் பல விதத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் சிறையில் உள்ளே போயிடறாங்க. சிறையிலேயே அந்த அம்மா இறக்க வேண்டிய காலகட்டம். இறக்கிற அந்த மரண நேரத்தில் கூட விடுதலை கேட்ட போது நான் மறுக்க மாட்டேன், இங்கே இருக்குங்கின்ற தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மக்களுக்கு நீ தலைவரியை நீக்கு, எங்களை கொண்டு ஒரு தலைவரை நீக்கு, அப்போ தான் நாங்கள் வெளியே போவோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழன் எங்கே இருந்தாலும் அவன் தன்மானத்தோடு இருப்பான், நம்பிக்கையோடு இருப்பான். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் இந்த நம்பிக்கை ஊடகம். ஆக இது இங்கே தமிழகத்தில் கால் வச்சிருக்கு. இது மீண்டும் வளர்ந்து பல இடங்களுக்கு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இந்த நம்பிக்கை ஊடகத்தை கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஊடகத்திலே சிங்கப்பூர் துபாய் அதிகாரப்பூர்வ தொடங்கு விழா நிகழ்ச்சி அனைவருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியா மண்ணில் 1 மாதம் இதழாக தொடங்கி 4 நூற்றாண்டு காலம் தமிழகத்தின் நம்பிக்கைக்கு பெற்று இன்று சிங்கப்பூர், இந்தியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இந்த வரலாற்று சிறுமிக்கு விழாவை கலந்து கொள்வதில் பெருமையை கொள்கிறோம். உலகம் முழுவதும் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் டிஜிட்டல் ஊடகங்கள் வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகள் 40% அதிகரித்துள்ளது. உலக அளவில் சுமார் 80 கோடிக்கு அதிகமானோர் தமிழர்கள். இவர்களை சுமார் 33 லட்சத்துக்கு மேற்பட்டோர்
அயலக தமிழர்களாக வாழ்கின்றனர். இவர்களை இணக்க நம்பிக்கையாக போற்றும் நம்பகமான ஊடக சட்டங்களில் மிக அவசியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 53 ஜூலியஸ் சீசர் காலத்தில்தான் கற்களில் செதுக்கப்பட்ட ஹாக்டா யுரேனியா என்ற உலகின் முதல் செய்தியேடு உருவானது. 1205 ஜெர்மனியில் உலகில் முதல் அச்சுத்துறையை டி லோஷன் தோன்றியது. இந்தியாவின் 1980 பொங்கல் கெசட், தமிழில் 1830 தமிழ் பத்திரிகையும் இதழில் துறையில் வெளியிட்டனர். உலகம் முழுவதும் இணையதளத்தில் மட்டும் சுமார் 75 லட்சம் செய்தி கட்டுரைகள் வலைப்பதிவில் பங்கேற்கின்றன. ஒரு நொடிக்கு சுமார் 86க்கும் மேற்பட்ட புதிய செய்திகள் அல்லது கட்டுரைகள் வெளியாகின. உதாரணத்துக்கு சொன்னா, இன்னைக்கு நாகரிகம் வந்து இந்த காலம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சிருக்கோம். உலகத்தில் இன்னைக்கு ஆட்டி படைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை இன்னைக்கு ஆட்டி படைச்சிருக்கோம். ஆளுக்கு செல் வச்சிருக்கோம். இங்கே இருக்க செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஊடகத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பித்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒருத்தர் செய்தி பரிமாற முடியாமல் இருக்கிறதுல ஸ்வீடனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஸ்வீடனில் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கையில் வச்சிருக்க செல்லு அதிகபட்சமான ஒரு 30 கிராம் 40 கிராம் 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஸ்வீடனில் முதல்ல ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300-200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது 40 கிலோ இருக்குது. அந்த செல்லுடைய வெயிட் வந்து 40 கிலோ. மொத்தமே பயன்படுத்த 120 பேர் தான். ஸ்வீடன் இருக்கிற மிலிட்ரி, அந்த நாட்டுடைய அரசர். ஆக ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இங்கே கமாண்டன்ட்லேருந்து பிரிகேடியர்லேருந்து கர்னல் வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. வேறு யாரும் பயன்படுத்தலை. அவங்க வரைக்கும் இந்த 126 பேர் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 40 கிலோ ஜீப்பில் தான் ஏற்றிட்டு போக முடியும். மிலிட்ரி வண்டியில் ஏற்றிட்டு போக முடியும். 40 கிலோ செல்லை வச்சு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்து இன்னைக்கு கைக்கு வந்துச்சு. ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் இருந்த நம்முடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளொரு வினியும் பொழுது ஒன்றுமாக வளர்ந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்து இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இந்த இடத்துல பேசுகிற பேச்சு கூட உலகம் முழுவதும் இந்த இடத்துல டெலிகாஸ்ட் அளவுக்கு நாகரிகம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய வெளிச்சம் ஒரு தமிழராக உருவாக்கப்பட்ட இந்த வெளிச்சம் மேலும் மேலும் வளர்ந்து உலக அரங்கில் மேலும் கால் ஊட்ட வேண்டும் என்று பல நாடுகளை கால் ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் அருமை நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இப்பதான் பேச ஆரம்பிக்க போறேன். அதுல என்ன உங்களுக்கு ப்ளீஸ் பேசுங்க. இப்பதான் நான் பேச ஆரம்பிக்க போறேன். இது முன்னுரை தான் பேசுங்க. அப்படியா? ஓகே, தாராளமா ஆரம்பிங்க. ஒருத்தன் 1/4 மணி நேரம் பேசியிருக்கான், 1/2 மணி நேரம் பேசியிருக்கான், 3/4 மணி நேரம் பேசியிருக்கான், 1 மணி நேரம் பேசியிருக்கான், 1.25 மணி நேரம் பேசியிருக்கான், 1.5 மணி நேரம் பேசியிருக்கான். இப்போ உங்களுக்கு எப்படி என் மேலே கோவம் இருக்குது, எப்படா முடிச்சுட்டு இறங்குவானு? அதே மாதிரி இருந்தவங்களாம் கோவத்தில் இருந்துட்டாங்க. 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இத்துடன் பேச்சை முடிச்சுக்கொள்ளுன்னு சொல்லி உட்காந்துட்டான். உட்காந்து சும்மா இருக்க வேண்டியதானே. நிறுவனத்தை கேட்டான், எப்படி நான் பேசுறேன், எப்படி நல்லா இருந்தேன். அவருக்கு ஏற்கனவே இப்போ நீங்கள் எப்படி கோவத்தில் இருக்கீங்களே மேலே அதே மாதிரி அவரும் கோவத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறது அப்படிங்க. அப்படிலாம் சொல்லாத, எப்படி நீ என் பேச்சு சொல்லு, எந்த இடத்துல நல்லா இருந்தது சொல்லுன்னாரு. இத்தோடு முடித்துக்கிறேன் பாரு, அதுதான் நல்லா இருந்ததுன்னாரான். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்க மாட்டேன். ஏன்னா பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த, ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான் போகணும், இதுக்கு போகணும், பொன்னேரிக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகின்ற காரணத்தால் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.